இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் எத்திரியம் உடைய முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா அகெயின் வந்துட்டு பேரிஷாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்மளுடைய ட்ரேடிங் கார்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு வீடியோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னா ஒரு பேட்டர்ன், சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்துட்டு ஒன்ஸ் உடச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குல்லையா, இதுதான் வந்து நம்ம வச்சுருக்க கார்டு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். லைக் இது கிடையாது அப்படியே, பட் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கார்டு கையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ மார்னிங் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த கார்டில் டெய்லி ஒரு 5 கார்டு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே கான்செப்ட் வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிடும். அதாவது பேட்டர்ன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ புல்லிஷ் ஃப்ளாக்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பேரிஷ் ஃப்ளாக்னா இப்படி தான் இருக்கும், ரெக்டாங்கிள் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அழகாக தோணும் இதுதான் வந்து இருக்கும், இதுவாக தான் இருக்கும்ன்ட்டு. அப்போ அதோட கன்ஃபர்மேஷன்ஸுக்கும் அந்த நேரத்தில் அதை எடுத்து பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கையில் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் அந்த பேட்டர்ன் தானா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் இது வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த பேட்டர்னில் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி அதிலே வந்து கொடுத்துருப்போம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ உங்களோட செட்டப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு எஜுகேஷ்னலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். லேர்னிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை அகாடமி வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் இன்னும் சில பேரும் டவுட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இதில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கணும்னு அவசியமாக எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். அதே மாதிரி கிளாஸியுமே நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா கிளாஸி கம்மி தான், லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாஸியில். ஸோ கிளாஸி வேணுறவங்க கூட கிளாஸி எடுத்துக்கோங்க, நிறைய இருக்குது என்கிட்ட அது. ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பைட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கள, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க, இல்லைனா உங்கள் இமெயில் கொடுத்துருங்க. இதை தான் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஆர்டர் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு மெயிலே வந்து உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்துருங்க. நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு உடனே டிஸ்பேச் ஆகலான்னு கவலைப்படாதீங்க. நாங்கள் ஒரு லிமிட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம் மொத்தமாக. அந்த மாதிரி பல்காக தான் பண்ணுறோம். ஏன்னா ஷிப்பர்ஸ் அவங்க வராங்களே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ மொத்தமாக ஒரே நேரத்தில் வராங்க, கலந்து வராங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நாங்கள் அப்படி கொடுப்போம், கவலைப்படாதீங்க, அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக போடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பில்டிங்கோட பேரை போட்டிருப்பீங்க, பட் அது எந்த ஏரியாவில் இருக்குது, என்ன நம்பருன்றதை கொடுக்க மாட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் கைக்கு வரும். இல்லைனா அது ரிட்டர்ன் ஆகிடும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேமு, அது நீங்கள் கம்பெனியாக இருந்தால் கம்பெனியோட நேமு, உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு அப்பார்ட்மெண்ட் பேர், உங்களோட என்ன சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, எந்த நாடு, பின்கோடு என்ன அப்படின்றது கரெக்டாக கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பரை மறக்காமல் கரெக்டாக கொடுத்துடுங்க. பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் நமக்கு வந்துடும். நாங்கள் வந்து மொத்தமாக டைமிங் எடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஷிப்பிங் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப் மெயில்ஸ் வரும், சரிங்களா? அதாவது உங்களோட மெயிலை வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் வந்து எவ்வளோ ரூபாய் என்ன ஏதுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நாங்கள் ஷிப்பர் அலகேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதிலே உங்களோட ட்ராக்கிங் லிங்க்கு வந்து இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஆர்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களால் அதில் பார்த்துக்க முடியும். கீழே போனீங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரியிலுமே வந்து என்ன நடக்குது அப்படின்றத இங்கே போட்டிருப்பாங்க, சரிங்களா? அண்ட் லிமிட்டடாக தான் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் ஆட்டோமன்றது எனக்கு தெரியாது சீரியஸாக. ஏன்னா இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால் பண்ணிட்டேன். ஸோ எப்படியாவது எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இது தொடருவோமா இல்லையான்றது எனக்கு ஐடியா கிடையாதுங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து கிவ்வே பற்றி பேசியிருந்தோம். நம்ம சேனலில் கிவ்வே 2 போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஒரு கிவ்வே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அது வந்து நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது $300 வந்து கிவ்வே பண்ணுறதா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொடுப்போம். இது போக வந்து பார்த்திங்கன்னா $50 கிவ்வே, அதாவது ஒருத்தருக்கு $50 நினைக்கிறேன். அது நான் எக்ஸாக்டாக தெரியல. அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கிவ்வே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த வின்னர்ஸை நான் செலக்ட் பண்ணேன்னா அது உட்காந்து கொஞ்சம் தனியாக நேம்லாம் வந்து போடணும். ஸோ இந்த வாரம் எண்டுக்குள்ளே அந்த வினர் யார் அப்படின்றத நம்ம ஏதாவது ஒரு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ பிடிசியோட ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த வருஷம், அதாவது 2025 வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இது 6வது மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் ஆரம்பிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 50-50 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 6 மாதம் வந்து க்ரீனில் இருந்திருக்கு. அடுத்த ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா இப்போ 5 மாதம் ரெட்டில் முடிஞ்சிருக்கு. 6வது மாதமும் இப்போ ரெட்டில் ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரெட்டில் தான் இதுக்கு முன்னாடிலாம் முடிஞ்சிருக்கு. எனக்கு தோன்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் இதுவுமே வந்து மைனஸில் தான் போகும் அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு முடியும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடுவில் வந்துட்டு இது இருக்குது, எஃப்எம்சிலாம் வந்துருக்கு. நான் காமிக்கிறேனே, இந்த பாருங்கள், சிபிஐ இருக்குது, எஃப்எம்சி இருக்குது. இது பாருங்கள், எஃப்எம்சி 11ஆம் தேதி வந்திருக்கு.
11ஆம் தேதி எஃப்எம்சி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ இறக்குறாங்களா, கொஞ்சம் நல்லா கீழே இறக்கிட்டு கூட பார்த்திங்கன்னா திரும்ப வந்து எஃப்எம்சி டைம் பீரியட் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஏற்றுவாங்க. ஏன்னா ரேட் கட் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி அது இருக்கா. 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா யூஎஸோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் வந்துருக்கு. அது பெருசாக ரியாக்ட் ஆகாது, ஓரளவு சின்ன ரியாக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஒரு நாள் விட்டு அடுத்து வந்து சிபிஐ இருக்குது. ஸோ இப்படி சிபிஐ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் கட்டமாக வந்துட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இறக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு கெஸிங் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம சார்ட்டில் போய்ட்டு அது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிடிசி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம், அது காமிக்கிறேன். ஸோ நம்ம பிடிசியோட அப்டேட் வந்து ஒன்று போட்டிருந்தோங்க. ஸோ அந்த அப்டேட்டில் நீங்கள் இதை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். நம்ம இதை வந்து பேசியிருந்திருப்போம். ஏன்னா வீக்கராக இருந்துச்சு, ஒரு பக்கம் பிடிசி பார்க்க வீக்கராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக மேலே ஏற்றுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த ரெட் பாக்ஸில் போய்ட்டு அகைன் டேப் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் அப்படியே வந்துட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. இது நார்மல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் விழுந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி எடுத்துச்சு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி லிக்விடிட்டியை பார்த்திங்கன்னா மேலே வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே பில்டான லிக்விடிட்டி எடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா யாரோ பெருசாக வந்து வேணும்னே வந்து விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பித்தது தான். இந்த இடத்துல க்ரீன் பாக்ஸ் இருக்குது, இதுதான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துக்குள்ளே திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்போம் அந்த டெலிகிராம் போஸ்ட்டில். பட் ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இது இல்லாமல் இவ்வளோ பெரிய கேண்டில் ஓப்பனில் வர வச்சுட்டு போயிடுச்சு. அதாவது ஒரு இம்பேலன்ஸ்டு, சரிங்களா. அப்போ மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப விழும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லார்ஜ் கேண்டில் தான் விழுந்திருக்கும். இங்கே எப்படி சிங்கிள் கேண்டில் ஏற்றிருப்பாங்களோ அதே மாதிரி சிங்கிள் கேண்டில் இங்கே இறக்கியிருப்பாங்க. ஸோ அது தெரியுதுங்களா, எப்படி ஒரு கிளியரான ஒரு பிளானிங் பாருங்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. அவங்க நோக்கம் என்ன, இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும் முதல்ல. அப்போ இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, முடிஞ்சாலும் ஏற்றி எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கீழே. திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறங்குச்சு. ஏன்னா வால்யூமே இல்லாமல் இருந்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பக்கம் கண்ட்ரோல் எடுக்கணும்ல. அப்போ அவங்க பேரிஷாக இருக்கிறவங்க கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் தள்ளிட்டாங்க. தள்ளினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் விழுந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு சப்போர்ட் சொல்லியிருப்பேன். இதுதான் நான் பிளான் பண்ணது. இப்போ அந்த இடத்துக்கிட்ட தான் ஆல்மோஸ்ட் டேப் அடிச்சிருக்கு. நியர்லி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அது ஓகே தான், இந்த இடத்துக்கு வந்ததுமே ஓகே தான். இல்லைனா இந்த அதாங்க தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த இடத்த வந்து தொட்டுருச்சு. ஸோ வந்துட்டு அதனால் அது பிரச்சனை கிடையாது, தொட்டுருச்சு. ஸோ இது பாருங்கள் இந்த இடம் தான். இப்போ இந்த இடத்த வந்து தொட்டுட்டாங்க. ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுக்கு பவுன்ஸ் கொடுக்கல. பட் லிட்டில் சின்னோண்டு ஒரு பவுன்ஸை மட்டும் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அது கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் தான். ஸோ இப்போ வந்து க்ளோசிங் முடிஞ்சிருச்சு, அடுத்து க்ளோசிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 66 வரைக்கும் 86 வரைக்கும் மேபி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவங்க புஷ் பண்ணலாம். அப்படி புஷ் பண்ணாமல் இங்கேருந்து மறுபடியும் இறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிசி ரொம்ப வீக்கராக இருக்குதுன்னு அர்த்தம். 83க்கான வாய்ப்புகளை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 83 இருக்குல்லையா, இந்த இடத்துக்கான வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை இப்போ இங்கே வர கேண்டில் வந்து க்ரீனில் முடியல அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீக்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. 83க்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. 83லேயும் வந்து ஹோல்டு பண்ணலன்னா 80க்கு திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கான வாய்ப்புகள் அமையும். பட் ஆனால் இப்போது எனக்கு வந்து இது ஒரு சினாரியோ. இப்போ நான் சொன்னது இது ஒரு சினாரியோ, சரிங்களா. பட் இதிலே இன்னும் ஒரு சினாரியோ வந்து இருக்குது. என்னென்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இது வந்து வாய்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு இடம். 85,600ன்றது வெயிட் பண்ணுற இடம். ஸோ இந்த இடத்துல இப்படியே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படியே மேலே வந்து ஏறலாம். ஸோ மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா 96 வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து, அதாவது இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ரஃபாக வரைஞ்சி காட்டுறேன். இந்த இடம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகெயின் வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஒன்லைனில் டக்குனு என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன். பிடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 85,600 வந்து பிடிசி மஸ்ட் ஹோல்டு பண்ணி ஆகணும். இந்த இடத்த ஹோல்டு பண்ணல, க்ளோசிங் 4 ஹவர்ஸ்லாம் கீழே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 83,500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. 83,500லையும் ஹோல்டு பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் 80 வரைக்கும் வந்து வரும். ஆனால் இந்த வாரத்தில் எஃப்எம்சி இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றணும். எஃப்எம்சிக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஏற்றுவாங்க மேலே. அது என்றைக்கு எப்போ எந்த இடத்துல நடக்குன்றது இப்போ நம்ம கையில் கிடையாது. அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஒரு வேளை பிடிசி இப்போ இந்த இடத்த ஹோல்டு பண்ணுது, அதாவது 85,600 ஹோல்டு பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் அப்படியே வந்து மேலே வந்து ஏறும். ஒரு ஸ்ப்ரிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக போய்ட்டு இங்கே இருக்கிற இந்த பெரிய லார்ஜ் கேண்டில்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரெட் ஜோனுக்கு அகெயின் வந்து வரும். அந்த ரெட் ஜோன் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் 96 வரைக்கும் கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எஃப்எம்சி முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஐ இதெல்லாம் வருதுன்றதுனால தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிக்கு அப்போ
அப்புறத்துலேருந்து மார்க்கெட் படிப்படியாக இறங்கி அந்த 74,000 78,000ன்றதை எடுத்துகிட்டு வரலாம். அங்கே திரும்ப அந்த லோ வந்து பார்த்திங்கன்னா தொடரலாம். ஒருவேளை இது அதுக்கெலாம் முன்னாடியே கூட பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம். அது ஒரு சினாரியோ தான். ஸோ இப்போ 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கக்கூடாதுன்னு இந்த இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது 4 ஹவர்ஸில் 1 ஹவர் கேண்டில் 4 ஹவர்ஸ் கேண்டிலோட க்ளோஸை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்போ உடைக்காத படிக்கும் மறுபடியும் மேலே போச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 96 இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து 80 முதல் கட்டமாக போகும். இந்த 83 80 இது ரெண்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு முதல் கட்டமாக போகும். அங்கே ஹோல்ட் ஆகலைன்னா தான் அடுத்து 79 அப்புறம் வந்து 75 74 இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது இப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ETH பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணபடி நடந்துச்சு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பட் ஆனால் முயலாகவே நடந்துருச்சு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த BTC ஒரு ஹை போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் 93ன்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே நான் சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள், இந்த பாக்ஸை வந்து எவ்வளோ கிளியராக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஜோனு தான் 93 போய்ட்டு கரெக்டாக அடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்து விழுந்திருக்கும். ஸோ அது போகும்போது ETHம் சேர்ந்து போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நல்லா மேலே. பட் ஆனால் அது என்ன பண்ணுச்சுன்னா பெருசாக போகலை. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 3093 அடிக்கு தான் போயிருக்குமே. அதுக்கப்புறத்துலேருந்து இந்த ஜோனுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஹெவி லிக்விடிட்டி இருக்குது இங்கெல்லாம் இந்த ஜோனில். அதை எடுத்துகிட்டு டேக்கன் பண்ணிவிட்டு விழுந்திருக்கும். பட் ஆனால் அது முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிருச்சு. BTC அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆனதுனால. ஸோ அந்த 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ அதை உடச்சிருக்காங்க. இப்போ உடச்சிட்டு கீழே இறங்குது. மேபி இன்னும் கொஞ்சம் இந்த இடம் கூட கரெக்டான இடம் தான். இப்போது நிற்கிற இடம் கூட இங்கேருந்து கூட லிஃப்ட்டு ஆகலாம். ஸோ இங்கேருந்து கூட லிஃப்ட் ஆகலாம். ஒரு வேளை இறங்குச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா 700 ஹோல்டு பண்ணலன்னா திரும்ப அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 600 சில்லற வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அமையும். அப்படி இல்லைனா 2500 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் மூவ் ஆகி தான் இந்த லைனை வந்து உடைப்பாங்க, இந்த ட்ரெண்ட் லைனை. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்காக இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைப்பாங்க. உடைச்சிட்டு அது கண்டிப்பாக மேலே தான் வந்து போகும். பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வருன்றது தான் கேள்வி இல்லையா? பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அதிகபட்சமாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இறங்குது. இப்போ BTCலாம் வந்துட்டு 75 இப்படி வருதுன்னும் போது 2100லேருந்து 2000 வரைக்கும் வந்து எத்தீரியமாக நீங்கள் பார்ப்பீங்க. 2122 அந்த இடம் வரைக்குமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிற இடமா இருக்கும் இங்கெல்லாம் வந்துச்சுன்னா. ஸோ பட் ஹோல்டு பண்ணணுங்க இந்த இடத்த. எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் 2784 ஹோல்டு பண்ணணும். ஹோல்ட் பண்ணலன்னா நீங்கள் இந்த இடம், அதாவது ப்ரீவியஸாக வந்துச்சுல ஒரு லோ 2620 28 அந்த ஜோனுக்கு வந்துட்டு பிக்கப் எடுக்கணும். பிக்கப் எடுக்கலைன்னா மார்க்கெட் வந்து கண்டம் இந்த 2122ன்றது வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க விஷயம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.